வணக்கம். இனியதொரு காலை பொழுதில் சுயாதீன செய்தி பார்வையில் உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றோம். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு இன்று ஆகஸ்ட் மாதம் 29ஆம் தேதி இன்றைய தேசிய பத்திரிகைகளின் முதற் பக்கத்தில் வந்திருக்கின்ற முக்கியமான செய்திகள் தொடர்பாக விரிவானதும் சுயாதீனதுமான கருத்துக்களை வழங்குவதற்காக இன்றும் என்னோடு இணைந்திருக்கின்றார் சிரேஷ்ட ஊடகவியலாளர் திரு நௌஷாத் மொஹிடீன் அவர்கள். இன்றைய பத்திரிகைகளை நாம் பார்க்கின்ற போது இன்றைய பத்திரிகைகளினுடைய பிரதான தலைப்புச் செய்தியை நாம் பார்த்தால் எதிர்க்கட்சி தலைவராக யாரை நியமிப்பது என்பது தொடர்பான ஒரு விவாதம் கடந்த நல்லாட்சி அரசாங்கத்தின் 100 நாள் அரசாங்கத்தில் கூட நாம் அதனை பார்க்கக்கூடியதாக இருந்தது. ஆளும் கட்சியும் அதே போன்று பிரதான எதிர்க்கட்சியுமாக இருக்கின்ற ஐக்கிய தேசிய முன்னணி, அதே போன்று ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு ஆகிய இரண்டுமே இணைந்து தேசிய அரசாங்கம் ஒன்றை அமைக்கின்ற போது எதிர்க்கட்சி தலைவராக யாரை நியமிப்பது என்பது தொடர்பான ஒரு பெரியதொரு கேள்விக்குறி கடந்த காலத்திலும் கூட ஏற்பட்டது. சபாநாயகர் அதற்கான பதிலை தெரிவிக்கின்றேன் என்று சொல்லியிருந்தும் கூட அதற்கான தீர்வு எட்டப்படாத நிலையில் தான் பாராளுமன்றம் கலைக்கப்பட்டு இப்பொழுது புதிய அரசாங்கம் ஒன்று ஏற்பட போகின்றது. தேசிய அரசாங்கம் மூலமான ஒரு புதிய அரசாங்கத்தில் யாரை எதிர்க்கட்சி தலைவராக நியமிப்பது என்பது தொடர்பான கேள்வி மீளவும் எழுந்திருக்கின்ற இந்த சூழ்நிலையிலே பாராளுமன்ற சட்டத்திலோ வேறு எந்த ஒரு சட்டத்திலுமே சபாநாயகராக இவரை நியமிக்கலாம் என்பது போல எதிர்க்கட்சி தலைவராக இவரை தான் நியமிக்க வேண்டும் என்பதான எந்த ஒரு ஏற்பாடும் இல்லாத ஒரு சந்தர்ப்பத்திலே நேற்றைய தினம் சுதந்திர கட்சியினுடைய மத்திய குழு கூட்டம் சுதந்திர கட்சியினுடைய தலைவராகவும் ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியின் தலைவராகவும் நாட்டின் ஜனாதிபதியாகவும் இருக்கின்ற மைத்ரிபால சிறிசேன அவர்களுடைய தலைமையில் கூடியிருந்தது. இந்த மத்திய குழு கூட்டத்தில் ஒரு தீர்மானம் எட்டப்பட்டிருக்கிறது. அதாவது எதிர்க்கட்சி தலைவர் பிரதி சபாநாயகரை தெரிவு செய்கின்ற அதிகாரத்தை ஜனாதிபதிக்கு இந்த மத்திய குழு வழங்கி இருக்கின்றது. எனவே இன்றைய பத்திரிகைகளின் பிரதான தலைப்புச் செய்தியாக நாம் அதனை பார்க்கலாம். வீரகேசரி பத்திரிகை இந்த செய்தியை இவ்வாறு தந்திருக்கின்றது. எதிர்க்கட்சி தலைவர் பிரதி சபாநாயகரை தீர்மானிக்கும் அதிகாரம் ஜனாதிபதியிடம் சுதந்திர கட்சி மத்திய குழு கூட்டத்தில் தீர்மானம் என்பதுதான் வீரகேசரி பத்திரிகையினுடைய தலைப்புச் செய்தியாக காணப்படுகிறது. டெய்லி நியூஸ் பத்திரிகையினுடைய தலைப்புச் செய்தியாக SLFP சென்ட்ரல் கமிட்டி அத்தாரைசஸ் பிரசிடென்ட் டு அப்பாயிண்ட் ஒப்போசிஷன் லீடர் அண்ட் மினிஸ்டர்ஸ் என்பதாக அதே செய்தியை டெய்லி நியூஸ் பத்திரிகையும் தந்திருக்கின்றது. அதிலே குறிப்பாக அமைச்சர்களையும் நியமிக்கும் அதிகாரமும் ஜனாதிபதிக்கே உண்டு என்பதாக அந்த டெய்லி நியூஸ் பத்திரிகையினுடைய தலைப்புச் செய்தி தெரிவிக்கின்றது. தினமின பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியாகவும் இதுதான் காணப்படுகின்றது. விபக்ஷ நாயக்க விபக்ஷிய பிரதான සංවිධායක නියෝජ්‍ය කතානායක ශ්‍රී ලංකා නිදහස් පක්ෂයේ තනතුරුවලට මන්ත්‍රීන් පත්ක්‍රීමේ බලය ජනාධිපතිට ශ්‍රී ලංකා නිදහස් පක්ෂයේ මධ්‍යම කාරක සභාව තීරණය කරයි என்பதாக அந்த தலைப்புச் செய்தி தரப்பட்டிருக்கிறது. எனவே இன்றைய பத்திரிகைகளினுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக நாம் இந்த செய்தியை பார்க்கலாம். இன்றைய பத்திரிகைகளில் பிரதான இடம் பிடித்திருக்கின்ற ஒரு முக்கிய தகவலாக அது அமைந்திருக்கின்றது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் மத்திய செயற்குழு கூட்டம் நேற்று பிற்பகல் கொழும்பில் இருக்கின்ற ஜனாதிபதியின் உத்தியோகபூர்வ இல்லத்தில் இடம்பெற்றிருக்கின்றது. முக்கிய உறுப்பினர்கள் பலர் அதில் பங்கேற்றிருக்கின்றார்கள். இவர்களுள் முக்கியமாக சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்கவும் நேற்றைய மத்திய செயற்குழு கூட்டத்தில் பங்கேற்றிருக்கின்றார். ஆனால் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச, அண்மையில் செயலாளர் பதவிகளிலிருந்து நீக்கப்பட்ட சுசில் பிரேமஜாயந்த, அனுர பிரியதர்சன யாப்பா ஆகியோர் நேற்றைய கூட்டத்துக்கு சமூகம் அளிக்கவில்லை. நோட்டபிள் எப்சென்டீஸ் என்று அதனை குறிப்பிடுவார்கள். இவர்கள் மூவரும் சமூகம் அளிக்காதமை குறிப்பிடத்தக்க விடயம் என்பதை இந்த செய்திகளில் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. தேசிய அரசாங்கம் ஒன்றை அமைப்பது தொடர்பான கருத்து பரிமாறல்கள் தொடர்ந்து இடம்பெற்று கொண்டிருக்கின்றன. அந்த தேசிய அரசாங்கத்துக்குள் அமைச்சு பதவிகளை எவ்வாறு பகிர்ந்து கொள்வது, யார் யாருக்கு என்னென்ன அமைச்சு பொறுப்புகளை கொடுப்பது என்பது போன்ற விடயங்களும் இப்பொழுது மிகவும் பரபரப்பாக பேசப்பட்டு வருகின்ற ஒரு அரசியல் பரபரப்பு மிக்க சூழலில் தான் நேற்று ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் இந்த மத்திய செயற்குழு கூடி தற்போதைய நிலைமைகளை ஆராய்ந்திருக்கின்றது. இந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்டிருக்கின்ற பிரதான முடிவு தான் எதிர்க்கட்சி தலைவராக, அடுத்த எதிர்க்கட்சி தலைவராக யாரை நியமிப்பது, பாராளுமன்றத்தில் எதிர்க்கட்சியின் பிரதான அமைப்பாளராக யாரை நியமிப்பது, பிரதி சபாநாயகர் பதவிக்கு யாரை நியமிப்பது, இந்த 3 பொறுப்புகளையும் ஜனாதிபதியிடம் செயற்குழு விட்டிருக்கின்றது. ஜனாதிபதிக்கு முழுமையான அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கின்றது. ஜனாதிபதி யாரை விரும்புகின்றாரோ, கட்சி தலைவர் என்ற ரீதியில் அவர் யாரை விரும்புகின்றாரோ அவரை இந்த பதவிகளுக்கு அவர் நியமிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இங்கு ஒரு முக்கிய விடயத்தை நாங்கள் அவதானிக்க வேண்டும். இந்த எதிர்க்கட்சி தலைவர் பதவி, ஏனைய 2 பதவிகளும் பிரச்சனைக்குரிய விடயம் அல்ல. எதிர்க்கட்சி என்று ஒன்று இருந்தால் அதற்கு ஒரு பிரதான அமைப்பாளர் பாராளுமன்றத்துக்குள் இருக்க வேண்டும். எனவே அது ஒருவராக இருக்கலாம். அடுத்ததாக பிரதி சபாநாயகராக பெரும்பாலும் கரு ஜாயசூரிய நியமிக்கப்படுவதற்கான ஐக்கிய தேசிய கட்சியை சேர்ந்த கரு ஜாயசூரிய நியமிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. எனவே பிரதி சபாநாயகர் பதவி ஒரு கூட்டாட்சி என்ற வகையிலேயோ அல்லது தேசிய அரசாங்கம் என்ற வகையிலேயோ ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கு வரும். எனவே அதிலும் ஒருவரை நியமிக்கலாம். ஆனால் இந்த எதிர்க்கட்சி தலைவர் என்ற பதவி ஒரு சர்ச்சைக்குரிய விடயம். நேற்றைய ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தீர்மானத்தின்படி எதிர்க்கட்சி தலைவர் பதவியையும் அவர்களே வைத்துக் கொள்ளப் போகின்றார்கள் என்பதை தான்
அவர்கள் எடுத்திருக்கின்ற முடிவின் மூலம் நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. காரணம் இப்பொழுது 95 உறுப்பினர்கள் ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணிக்கு தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற 95 பாராளுமன்ற உறுப்பினர்களுள் சுமார் 70 பேர் தேசிய அரசாங்கத்துக்கு ஆதரவளிக்க முன்வந்திருக்கின்றார்கள் என்று நேற்று பத்திரிகைகளில் பிரதான தலைப்புச் செய்தி வெளியாகியிருந்தது. நாங்களும் உங்களுக்கு அதனை விரிவாக தந்தோம். எனவே 70 பேர் தேசிய அரசாங்கத்தோடு இணையும் பட்சத்தில் அடுத்த பக்கத்தில், அதாவது மஹிந்த ராஜபக்சவுக்கு ஆதரவானவர்கள் என்று அடையாளம் காணக்கூடியவர்களாக 25 பேர் மட்டுமே இருப்பார்கள் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கின்றது. அந்த 25 பேரில் கூட இப்பொழுது தமல் ராஜபக்சவும் தேசிய அரசுக்கு ஆதரவளிக்க முன்வந்திருக்கின்றார் என்ற ஒரு தகவலை நாங்கள் இன்றைய பத்திரிகைகளில் விரிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவே மஹிந்த ராஜபக்ச தரப்பில் 20க்கும் 25க்கும் இடைப்பட்டவர்கள் தான் இருப்பார்கள் என்பது தெளிவாகின்றது. எனவே அந்த 20-25க்குள் ஒருவர் தான் இப்பொழுது எதிர்க்கட்சி தலைவராக வரப்போகின்றார். அது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் மைத்திரி பிரிவுக்கு ஆதரவானவராக இருப்பாராம், அல்லது இந்த 70 பேரில் ஒரு பகுதி எதிர்க்கட்சியில் அமர வைக்கப்பட்டு அவர்கள் எதிர்க்கட்சியில் இருந்து கொண்டே இந்த பதவியை வைப்பார்களா என்பது சற்று குழப்பமாக இருக்கின்றது. காரணம், ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணி என்ற ரீதியில் தான் இந்த கட்சி பாராளுமன்றத்துக்கு ஆசனங்களை பெற்றிருக்கின்றது. எனவே அவர்களுள் பெரும்பாலான பிரிவு அரசாங்கத்தோடு இணைந்து கொள்ளும் பட்சத்தில் ஏனைய பிரிவு தனித்து இயங்குவதற்கான ஒரு வாய்ப்பு இல்லை. எனவே அடுத்த எதிர்க்கட்சி தலைவர் பதவி தமிழ் தேசிய கூட்டமைப்பு, அதற்கு அடுத்தபடியாக மூன்றாவதாக பெரும்பான்மையாக பாராளுமன்றத்துக்குள் இருக்கின்ற கட்சி தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இருக்கின்றது. எனவே தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு அந்த எதிர்க்கட்சி தலைவர் பதவி வழங்கப்பட வேண்டும் என்று பலரும் சுட்டிக்காட்டியிருந்தார்கள். கலைக்கப்பட்ட பாராளுமன்றத்துக்குள்ளும் இதே போன்ற ஒரு நிலைமை தான் இருந்தது. இருந்தாலும் அதற்கான முடிவெடுக்கப்படாமல் அந்த பாராளுமன்றம் கலைக்கப்பட்டது. ஆனால் இப்பொழுது மீண்டும் அந்த பிரச்சினை சர்ச்சை தலை தூக்கி இருக்கின்ற நிலையில்தான் எதிர்க்கட்சி தலைவராக யாரை நியமிக்க வேண்டும் என்ற பொறுப்பை ஜனாதிபதியிடம் ஒப்படைத்திருக்கிறார்கள். நிச்சயம் ஜனாதிபதி தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருந்து ஒருவரை எதிர்க்கட்சி தலைவராக நியமிப்பார் என்று நாங்கள் எதிர்பார்க்க முடியாது. எனவே எதிர்க்கட்சி தலைவர் பதவியும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்குத்தான் போகின்றது என்பதை நேற்று அவர்கள் எடுத்திருக்கின்ற அந்த முடிவின் மூலம் ஓரளவுக்கு நாங்கள் அனுமானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இருந்தாலும் பாராளுமன்றம் செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி கூடிய பின்னர் தான் இந்த பதவிக்கான பெயர் பிரேரிக்கப்படும். ஜனாதிபதி முடிவு செய்த பிறகு அந்த பெயர் பிரேரிக்கப்பட்டு அது பாராளுமன்றத்தின் அங்கீகாரத்தை பெற வேண்டியதாக இருக்கின்றது. இதற்கு மேலதிகமாக, இந்த முக்கிய விடயத்துக்கு மேலதிகமாக ஜனாதிபதிக்கு இன்னும் ஒரு பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது. தேசிய அரசாங்கத்தில் அங்கம் வகிக்கின்ற ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி உறுப்பினர்களுள் யார் யாருக்கு என்னென்ன அமைச்சுக்களை கொடுக்க வேண்டும் என்பதையும் ஜனாதிபதியை முடிவு செய்ய வேண்டும் என்ற ஒரு தீர்மானமும் நேற்று எடுக்கப்பட்டிருக்கின்றது. இதிலிருந்து நாங்கள் அவதானிக்கக்கூடிய இன்னும் ஒரு முக்கிய விடயம், ஜனாதிபதியாக பதவியேற்று சுமார் 8 மாத காலத்துக்கு பின்னர் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி, பிரதான கட்சி, அவர் தலைமை தாங்குகின்ற கட்சி இப்பொழுது அவருடைய முழுமையான கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டிருக்கின்றது என்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இதுவரை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் மத்திய செயற்குழுவை கூட்டுவதில் கூட பல பிரச்சனைகள் இருந்தது. நீதிமன்றம் வரை விடயம் சென்றது. நீதிமன்ற தடை உத்தரவு, மத்திய செயற்குழுவை கூட்டுவதற்கு நீதிமன்றம் தடை உத்தரவு பிறப்பித்தது. செயலாளர் நீக்கப்பட்டார், செயலாளருக்கு பதிலாக பதில் செயலாளர் நியமிக்கப்பட்டார். இப்படி பல பிரச்சனைகளுக்கு மத்தியில் நேற்று முதல் தடவையாக இந்த கூட்டம் மிகவும் சுமூகமான முறையில் இடம்பெற்றிருக்கின்றது. எனவே கிட்டத்தட்ட இப்பொழுது இந்த கட்சி, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி, முழுமையாக ஜனாதிபதியின் கட்டுப்பாட்டின் கீழ் சுமார் 8 மாத காலங்களுக்கு பின்னர் அவருடைய முழுமையான கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வரப்பட்டிருக்கின்றது என்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. காரணம், இந்த கூட்டத்தில் சிலர் பங்கேற்கவில்லை. அவர்கள் வெளிப்படையாக இப்பொழுது அடையாளம் காணப்பட்டிருக்கின்றார்கள் மஹிந்த தரப்பு ஆதரவாளர்கள் என்று. அது ஒரு புறம் இருக்க, 95 பேரில் ஸ்ரீலங்கா ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணி சார்பாக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற 95 பேரில் 80 பேர் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை சேர்ந்தவர்கள் என்பது நேற்றைய கூட்டத்தில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த 80 பேருக்குள் இப்பொழுது பெரும்பாலானவர்கள், சுமார் 70 பேர் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவுக்கு ஆதரவளிக்க முன்வந்திருப்பதையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவே கட்சியின் தலைமைத்துவம் இப்பொழுதுதான் அவருடைய கட்டுப்பாட்டுக்குள் வந்து அவர் என்ன நினைக்கின்றாரோ அல்லது அவருடைய எண்ணங்கள் எதுவோ அதனை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு நிலைக்கு ஜனாதிபதி இப்பொழுது வந்திருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவே ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்குள் இருந்த முரண்பாடுகள் இப்பொழுது களையப்பட்டிருக்கின்றன. தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்களுள் பெரும்பாலானவர்கள் இப்பொழுது மைத்ரிபால சிறிசேன ஜனாதிபதிக்கு ஆதரவாக செயற்பட முன்வந்திருக்கிறார்கள். அவர்களுள் அநேகமானவர்கள் தேர்தல் காலத்தில் மஹிந்த ராஜபக்சவோடு இருந்தார்கள். அது வேறு விடயம். இப்பொழுது பதவிகளுக்காகவும் வேறு தேவைகளுக்காகவும் வேறு வழியின்றி ஜனாதிபதியிடம் அவர்கள் சரணடைந்திருக்கின்றார்கள் என்று கூட நாங்கள் குறிப்பிடலாம். குறிப்பாக சமல் ராஜபக்ச இந்த முடிவை எடுத்திருப்பதற்கான காரணம் குறித்து அவரிடம் வினவப்பட்டிருக்கின்றது. சில பத்திரிகைகள் பிரதான தலைப்புச் செய்தியாக அதை தந்திருப்பதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. அதற்கு அவர் கூறியிருக்கின்ற ஒரே விளக்கம், இந்த தேசிய அரசாங்கத்தை வலுப்படுத்துவதற்காக, ஜனாதிபதியின் கரங்களை பலப்படுத்துவதற்கு நான் முடிவு செய்திருக்கின்றேன்.
நான் இன்னமும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் உறுப்பினராக இருக்கின்றேன். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவராக ஜனாதிபதி இருக்கின்றார். எனவே ஒரு கட்சி உறுப்பினர் கட்சி தலைமைக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். கட்சி தலைமை எடுக்கின்ற முடிவுகளுக்கு அடிபணிந்து நடக்க வேண்டும். இல்லையேல் அவர்களுக்கு இருக்கின்ற ஒரே தெரிவு கட்சியை விட்டு வெளியேறுவதுதான் என்ற ரீதியில் அவர் கருத்துக்களை தெரிவித்திருக்கின்றார். எனவே ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி இப்பொழுது ஜனாதிபதியின் முடிவுக்கு ஜனாதிபதியின் கட்டுப்பாட்டுக்குள் வந்திருக்கின்றது என்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. நேற்றைய செயற்குழு கூட்டத்தில் இந்த முடிவுகளுக்கு அப்பாற்பட்டு இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு விட்டு வெளியே வருகின்ற முன்னாள் அமைச்சர்கள், தற்போது தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்களிடம் கருத்து கேட்ட போதும் கூட அவர்கள் எல்லோருமே ஒரே துணியில் ஜனாதிபதிக்கு நாங்கள் முழு அதிகாரத்தை வழங்கி இருக்கின்றோம், அவர்தான் கட்சி தலைவர், அவர் எடுக்கின்ற முடிவுகளை மத்திய செயற்குழு ஏற்றுக்கொள்ளும் என்ற ரீதியில் அவர்கள் கருத்து தெரிவித்திருப்பதை ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விடயமாக நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. உட்பூசல்கள், கொந்தளிப்புகள் எல்லாம் இப்பொழுது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் அடங்கி போய் ஜனாதிபதியின் கரங்கள் மேலோங்கி இருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. நேற்று 3 குழுக்களும் நியமிக்கப்பட்டிருக்கின்றன. முதலாவது குழு தேசிய அரசாங்கம் அமைப்பது தொடர்பான சிக்கல்களை களைவதற்கும் அது தொடர்பான ஏனைய விடயங்கள் பற்றி ஆராய்வதற்குமாக ஒரு குழு நியமிக்கப்பட்டிருக்கின்றது. இரண்டாவது குழு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை புனரமைப்பதற்காக நியமிக்கப்பட்டிருக்கின்றது. இது மிகவும் முக்கியமான ஒரு விடயமாக அவதானிக்கப்பட வேண்டும். காரணம், கட்சிக்குள் கட்டுக்கோப்பில்லை, கட்சி சீர்கட்டு போயிருக்கின்றது என்பதை ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவே ஏற்றுக்கொண்டிருக்கின்றார். தேர்தல் கால பகுதியில் அவர் கடைசியாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு எழுதிய கடிதத்தில் இது தொடர்பாக விரிவான ஒரு விளக்கத்தை வழங்கியிருந்தார். இந்த நிகழ்ச்சி வாயிலாக கூட நாங்கள் உங்களுக்கு அதனை தந்திருந்தோம். 1956ஆம் ஆண்டு காலப்பகுதியில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கு ஒரு இனவாத கட்சி என்ற பெயர் இருந்தது. ஆனால் அதற்கு பின்னர் ஸ்ரீமாவ் பண்டாரநாயக்க, சந்திரிகா பண்டாரநாயக்க ஆகியோர் தலைமையில் அந்த பெயர் களையப்பட்டு அந்த 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 கெட்ட பெயர் நீக்கப்பட்டு நல்ல பெயர் உருவாக்கப்பட்டு சிறுபான்மையினரை அரவணைக்கும் ஒரு கட்சியாக, சிறுபான்மையின மக்களின் ஆதரவை பெற்ற ஒரு கட்சியாக அது மாறியது. ஆனால் உங்களுடைய காலப்பகுதியில், அதாவது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் காலப்பகுதியில் நீங்கள் மீண்டும் கட்சியை பழைய நிலைமைக்கு கொண்டு சென்று விட்டீர்கள். இன்று சிறுபான்மை மக்கள் இந்த கட்சியை விட்டு ஓடத் தொடங்கிவிட்டார்கள், அவர்கள் கலண்டு போகத் தொடங்கிவிட்டார்கள் என்று ஜனாதிபதி குறிப்பிட்டிருந்தார். எனவே கட்சியை சீரமைக்க வேண்டும் என்ற ஒரு தேவை ஜனாதிபதிக்கு இருக்கின்றது என்பதை அந்த கடிதமே நன்கு புலப்படுத்தியிருந்தது. தேர்தலில் தோல்வியடைந்த பல வேட்பாளர்கள் கூட இந்த கருத்தை தெரிவித்திருந்தார்கள். சிறுபான்மையின மக்களின் ஆதரவு எங்களுக்கு கிடைக்கவில்லை, எங்களோடு சகோதரர்களாக பழகிய சிறுபான்மையின மக்கள் கூட இப்பொழுது எங்களை பார்த்து ஒதுங்கி ஓரம் கட்டும் நிலைமைக்கு நாங்கள் வந்திருக்கின்றோம் என்று சிலர் குறிப்பிட்டிருந்தார்கள். எனவே இந்த கட்சிக்கு இப்பொழுது சிறுபான்மையின மக்களின் நம்பிக்கையை மீண்டும் கட்டியெழுப்ப வேண்டும், சிறுபான்மையின மக்களின் ஆதரவை மீண்டும் திரட்ட வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. அதனைத்தான் இங்கு கட்சி புனரமைப்பு என்று குறிப்பிடப்பட்டிருப்பதாக நான் நினைக்கின்றேன். எனவே கட்சியை புனரமைப்பதற்காக ஒரு குழுவும் நியமிக்கப்பட்டிருக்கின்றது. அதற்கு அடுத்தபடியாக செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி இடம்பெறவிருக்கின்ற கட்சியின் தேசிய மாநாடு தொடர்பான வேலைகளை கவனிப்பதற்காக இன்னொரு குழுவும் நியமிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த 3 குழுக்களும் நியமிக்கப்பட்டிருக்கின்றன. ஜனாதிபதியின் மேற்பார்வையின் கீழ் இந்த 3 குழுக்களும் செயற்படும் என்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்குள் இப்பொழுது ஏற்பட்டிருக்கின்ற மாற்றம் தேசிய மட்டத்தில் மக்கள் மத்தியில் ஓரளவு நிம்மதியை ஏற்படுத்துகின்ற மாற்றமாக அமைந்திருக்கின்றது என்பதையும் நாங்கள் இங்கே குறிப்பிட்டுக் கொள்ள விரும்புகின்றோம். ஆமாம், ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினுடைய மத்திய குழு எதிர்க்கட்சி தலைவரையும் அதே போன்று பிரதி சபாநாயகரையும் தீர்மானிக்கின்ற அதிகாரத்தை ஜனாதிபதிக்கு வழங்கி இருக்கின்றது. ஆனால் உண்மையிலே ஒரு எதிர்க்கட்சி தலைவரை யாராக நியமிக்கலாம் என்பது தொடர்பான பாராளுமன்ற சட்டத்திலோ அரசியலமைப்பு சட்டத்திலோ எந்த ஒரு ஏற்பாடும் இல்லை. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி சார்பாக ஒருவருடைய பெயரை பிரேரிப்பதற்கான ஒரு அதிகாரத்தை அந்த கட்சியினுடைய தலைவர் என்ற ரீதியிலே ஜனாதிபதி கொண்டிருந்தாலும் கூட உண்மையில் பாராளுமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவரை தீர்மானிக்கின்ற ஒரு அதிகாரம் சபாநாயகருக்கு தான் வழங்கப்படும். இன்றைய சூழ்நிலையிலே தேசிய அரசாங்கத்தினூடாக ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியினுடைய பிரதான கட்சியான ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியும் இணைந்திருக்கின்ற இந்த சூழ்நிலையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு தலைவருக்கு அந்த எதிர்க்கட்சி தலைவருக்கான பதவி வழங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்ய வேண்டும் என்பதான கோரிக்கைகளும் வலுப்பெற்றதாகவே இருக்கின்றது. பொறுத்திருந்து பார்ப்போம், இன்னொரு முடிவு எட்டப்படும். இன்றைய தினக்குரல் பத்திரிகையினுடைய முதல் பக்க செய்திகள் சிலவற்றை பார்க்கலாம். சபாநாயகர் பிரதி சபாநாயகர் பதவிகளையும் பகிர்வதற்கு முடிவு என்பதான ஒரு செய்தியை தினக்குரல் பத்திரிகை தந்திருக்கின்றது. தேசிய அரசாங்கத்தை அமைக்க இணங்கியுள்ள ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி அமைச்சு பதவிகளை போன்று சபாநாயகர் மற்றும் பிரதி சபாநாயகர் பதவிகளையும் பகிர்ந்து கொள்வதற்கு தீர்மானித்துள்ளன. இதன்படி சபாநாயகர் பதவியை ஐக்கிய தேசிய கட்சியைச் சேர்ந்தவருக்கும் பிரதி சபாநாயகர் பதவியை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியைச் சேர்ந்தவருக்கும் வழங்குவதற்கு 2 கட்சிகளும் இணக்கம் கண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இது தொடர்பாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவரான ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவுக்கும் மற்றும் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவரான பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவுக்கும் இடையிலே கலந்துரையாடல் ஒன்று நடத்தப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் இருவரும் இதற்கு இணங்கியுள்ளதாகவும் அரசாங்க தகவல்கள் தெரிவிக்கின்றன. சபாநாயகர் பதவிக்கு கரு ஜெயசூரியவின் பெயர் பிரேரிக்கப்பட்டுள்ளதுடன் பிரதி சபாநாயகர் பதவிக்கு இன்னும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி
இதிலிருந்து எவருடைய பேரும் பிரேரிக்கப்படவில்லை என்பதுடன் அது தொடர்பாக கட்சிக்குள் கலந்துரையாடல்கள் முன்னெடுக்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இதேபோன்று தினக்குரல் பத்திரிகையில் மற்றொரு செய்தியை நாம் பார்க்கலாம். முதல் பக்கத்திலே ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணி பங்காளிகள் புதிய முன்னணிக்கு முஸ்தீபு, மஹிந்தவை இணைக்க முயற்சி என்பதான ஒரு செய்தியையும் தினக்குரல் பத்திரிகையினுடைய முதல் பக்கத்திலே தந்திருக்கின்றது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஐக்கிய தேசிய கட்சியுடன் இணைந்து தேசிய அரசாங்கத்திற்கு செல்ல தீர்மானித்துள்ள நிலையில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை தலைமையாக கொண்ட ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியின் பங்காளி கட்சிகள் சில கூட்டு சேர்ந்து புதிய முன்னணி ஒன்றை அமைப்பதற்கு திட்டமிட்டுள்ளதாக தெரிய வருகின்றது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு ஆதரவாக செயற்பட்ட தினேஷ் குணவர்தன, வாசுதேவ நாணயக்கார, விமல் வீரவன்ச, உதய கம்மன்பில ஆகியோர் உட்பட ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியின் பங்காளி கட்சிகளைச் சேர்ந்த 10க்கும் மேற்பட்ட எம்பிக்களும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் சில உறுப்பினர்களும் இணைந்து இந்த புதிய முன்னணியை அமைக்க திட்டமிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த புதிய முன்னணியின் குருநாகல் மாவட்ட எம்பியுமான முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவும் இணைந்து கொள்ள உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இவர்கள் பாராளுமன்றத்தில் ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியின் கீழ் செயற்படாது புதிய முன்னணியாக செயற்படவே தீர்மானித்துள்ளதாகவும், இதன்படி அவர்கள் தமது அணியிலிருந்து எதிர்க்கட்சி தலைவரை தெரிவு செய்ய முயற்சிப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. எவ்வாறாயினும் எதிர்க்கட்சி தலைவராக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியைச் சேர்ந்த ஒருவரே நியமிக்கப்பட உள்ளதாக அந்த கட்சியின் தகவல்கள் தெரிவிப்பதுடன் அந்த பதவிக்கு மைத்ரி அணியைச் சேர்ந்த SP திசாநாயக்கவை நியமிக்கும் முயற்சியில் அந்த கட்சியினர் ஈடுபட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது என்பதான ஒரு செய்தியையும் நாம் பார்க்கலாம். அதேபோன்று இன்னும் ஒரு முக்கியமான ஒரு செய்தி அனைத்து பத்திரிகைகளும் வந்திருக்கின்றது. சுசில் யாப்பா மீதான வழக்குகள் வாபஸ் என்பதான ஒரு செய்தியை தினக்குரல் பத்திரிகையிலும் நாம் ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியாக பார்க்கலாம். ஏனைய பத்திரிகைகளும் இந்த செய்தியை தந்திருக்கின்றது. ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணி மற்றும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் முன்னாள் செயலாளர்களான சுசில் பிரேம் ஜெயந்த மற்றும் அனுர பிரியதர்சன யாப்பா ஆகியோருக்கு எதிராக அந்த கட்சிகளின் தற்போதைய செயலாளர்களினால் கொழும்பு மாவட்ட நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருந்த வழக்கு வாபஸ் பெறப்பட்டுள்ளது. கடந்த 14ஆம் தேதி ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியின் பதில் செயலாளர் விஸ்வ வர்ணபாலவும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பதில் செயலாளராக துமிந்த திசாநாயக்கவும் நியமிக்கப்பட்ட நிலையில் அந்த நியமனத்திற்கு முன்னர் அந்த கட்சிகளின் செயலாளர்களாக செயற்பட்ட சுசில் பிரேம் ஜெயந்த மற்றும் அனுர பிரியதர்சன யாப்பா ஆகியோரின் பதவிகளை செல்லுபடியற்றதாக்கி அவர்கள் தமது பணிகளுக்கு இடையூறு ஏற்படுத்தாத வகையில் தடை உத்தரவு பிறப்பிக்குமாறு கோரி விஸ்வ வர்ணபாலவும் துமிந்த திசாநாயக்கவும் கொழும்பு மாவட்ட நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தனர். இந்நிலையில் இந்த மனுவை ஆராய்ந்த நீதிமன்றம் சுசில் பிரேம் ஜெயந்தவுக்கும் மற்றும் அனுர பிரியதர்சன யாப்பாவுக்கும் கட்சி செயலாளர் பதவிகளில் தலையிட முடியாதவாறு தடை உத்தரவு பிறப்பித்திருந்தது. இதனை அடுத்து அவர்கள் குறித்த காலப்பகுதியில் தமக்கு எவ்வித தடைகளையும் ஏற்படுத்தப்படவில்லை எனவும் இதனால் இந்த மனுவை வாபஸ் பெற்றுக் கொள்வதாகவும் விஷ்ணு வர்ணபாலவும் துமிந்த திசாநாயக்கவும் நேற்று முன்தினம் வியாழக்கிழமை நீதிமன்றத்தில் அறிவித்தனர். இதனை அடுத்து தான் இந்த வழக்கை நீக்குவதற்கு நீதிவான் சேனதுங்க அனுமதி அளித்துள்ளார் என்பதாக அந்த செய்தி வந்திருக்கின்றது. அடுத்து நாம் பிரதான செய்தியை பார்க்கின்ற போது தேசிய அரசு அமைப்பதிலும் இப்பொழுதும் பல்வேறு சவால்கள் ஏற்படுத்தப்பட்டிருப்பதாகவும் பல்வேறு சவால்களை எதிர்கொண்டிருப்பதாகவும் இந்த அரசாங்கம் இந்த செய்திகள் வாயிலாக தெரிய வருகின்றது. அதேபோன்று அமைச்சர்களை நியமிப்பது தொடர்பான விடயங்களிலும் முன்னுக்கு பின் முரணான செய்திகள் இன்றைய பத்திரிகைகளில் வெளிவந்திருக்கின்றன. அத்தோடு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவினுடைய சகோதரர் சமல் ராஜபக்ச அவர்கள் இப்பொழுது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் அவருடைய தலைவர் மைத்ரிபால சிறிசேன அவர்களுக்கு முழு ஆதரவையும் வழங்குவதான தீர்மானத்திற்கும் வந்திருக்கின்றார். அந்த அடிப்படையில் தினகரன் பத்திரிகையினுடைய தலைப்புச் செய்தியாக தேசிய அரசில் இணைகிறார் சமல் ராஜபக்ச, கட்சி தலைவரின் முடிவுக்கு மதிப்பளித்து செயற்பட போவதாக தெரிவிப்பு என்பதாக தினகரன் பத்திரிகை தலைப்புச் செய்தியை தந்திருக்கின்றது. தினகரன் பத்திரிகையில் மற்றொரு செய்தி, தேசிய அரசு தொடர்பில் சபையில் ஒரு நாள் விவாதம், கட்சி தலைவர்கள் கூட்டத்தில் 1ஆம் தேதி முடிவு என்பதான ஒரு செய்தியையும் தினகரன் பத்திரிகை தந்திருக்கின்றது. அதேபோன்று தினக்குரல் பத்திரிகையில் ஒரு செய்தியை நாம் பார்க்கலாம். தேசிய அரசு தொடர்பாக சபை விவாதத்திற்கு ஐக்கிய தேசிய கட்சி தயார், தவிசாளர் மலிக் சமரவிக்ரம என்பதான ஒரு செய்தியை தினக்குரல் பத்திரிகை தந்திருக்கின்றது. அதேபோன்று டெய்லி நியூஸ் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியாகவும் சமல் ராஜபக்ச அவர்களை மையப்படுத்தியதான செய்தியை பார்க்கலாம். சமல் டு ஜாயின் நேஷனல் யூனிட்டி கவர்மெண்ட் would stand along with President Sirisena's position. We have to go along with decision of party leadership என்பதாக டெய்லி நியூஸ் பத்திரிகையும் அந்த தலைப்பு செய்தியை தந்திருக்கின்றது. தினகரன் பத்திரிகையில் மற்றொரு செய்தி, சுதந்திர கட்சி மாநாடு நடந்தாலும் புதிய அமைச்சரவை செப்டம்பர் 2 பதவியேற்பு என்பதான ஒரு செய்தியையும் நாம் பார்க்கலாம். தினகரன் பத்திரிகை இந்த செய்தியை தந்திருக்கின்றது. வீரகேசரி பத்திரிகையிலும் கூட இதே செய்தியை நாம் பார்க்கலாம். அமைச்சரவை பகிர்வு இறுதிப்பட்டியல் தயார், ஐக்கிய தேசிய கட்சியும் சுதந்திர கட்சியும் இணக்கம் கண்டுவிட்டன என்கிறார் விஜயதாச என்பதாக விஜயதாச ராஜபக்ச அவர்கள் நேற்று செய்தியாளர் மாநாட்டின் போது தெரிவித்த கருத்துக்களை மையப்படுத்தியதான செய்திகளும் இன்று அனைத்து பத்திரிகைகளிலும் இடம் பிடித்திருக்கிறது. ஆம், ஒட்டுமொத்தத்தில் பார்க்கின்ற பொழுது தேசிய அரசாங்கம் அமைப்பதில் இன்னமும் இழுபறி நிலை நீடிக்கின்றது என்பதை தான் நாங்கள் இன்றைய தகவல்கள் மூலமாகவும் கடந்த ஓரிரு தினங்களாக தொடர்ந்து பார்த்து வருகின்ற அவதானித்து வருகின்ற தகவல்கள் மூலமாகவும் நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. தேசிய அரசாங்கம் அமைப்பதற்கு பிரதானமாக தேவைப்படுவது கருத்தொற்றுமை,
மற்றது பொது இணக்கப்பாடு. முக்கியமான விடயங்களில் கருத்தொற்றுமை இருக்க வேண்டும், இரண்டு தரப்பினருக்கும் கருத்தொற்றுமை இருக்க வேண்டும். மற்றது இரண்டு தரப்பினருக்கும் அந்த முக்கியமான விடயங்களில் பொதுவான ஒரு இணக்கப்பாடு இருக்க வேண்டும். இந்த கருத்தொற்றுமையும் இணக்கப்பாடும் இந்த இரண்டு பிரதான கட்சிகளுக்கும் இடையில் ஏற்பட்டு விட்டதா என்பதுதான் இப்பொழுது கேட்கப்படுகின்ற கேள்வி. காரணம், இந்த விடயம் தொடர்பாக அவ்வப்போது வெளியாகின்ற கருத்துக்கள் மக்களையும் எங்களையும் குழப்பத்தில் ஆழ்த்தி இருப்பதைத்தான் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆளுக்கு ஆள், இரண்டு கட்சிகளிலுமே ஆளுக்கு ஆள் நீயா நானா என்ற போட்டியில் இறங்கி இருக்கின்றார்கள் என்பதை மிக தெளிவாக காணக்கூடியதாக இருக்கின்றது. கபீர் ஹாஷிம் முதலில் சவால் விடுத்தார். தனித்து ஆட்சி அமைப்பதற்கும் நாங்கள் தயாராகத்தான் இருக்கின்றோம் என்று சவால் விடுத்தார். அதற்கு பதிலளித்தார் துமிந்த திசாநாயக்க, தனித்து ஆட்சி அமைக்கும் அதிகாரம் யாருக்கும் வழங்கப்படவில்லை, அப்படியானால் எங்களாலும் தனித்து ஆட்சி அமைக்க முடியும் என்று அவர் சவால் விடுத்தார். அதன் பிறகு அமைச்சரவை பகிர்வு தொடர்பாக கருத்துக்கள் பல குறிப்பிடப்பட்டன. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி முக்கியமான பொறுப்புகளை கேட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகியிருந்தன. அந்த முக்கியமான பொறுப்புகளுக்கு பிரதம மந்திரி விட்டுக் கொடுத்திருக்கின்றார் என்றும் கூட தகவல்கள் வெளியாகியிருந்தன. இப்பொழுது அதனை தொடர்ந்து இந்த அமைச்சரவை பதவியேற்பு குறித்து மலிக் சமரவிக்ரம ஓரிரு தினங்களுக்கு முன்னர் ஒரு அறிக்கையை விடுத்திருந்தார். ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர், தேசிய பட்டியல் மூலம் இப்பொழுது பாராளுமன்றத்துக்கு தெரிவாகி இருப்பவர், அவர் ஒரு அறிக்கையை விடுத்திருந்தார். செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி இந்த அமைச்சரவை பதவியேற்கும் என்று. இந்த அமைச்சரவை பதவியேற்பு பிற்போடப்பட்டமைக்கான சில டெக்னிக்கல் ரீசன்ஸ், தொழில்நுட்ப ரீதியான காரணங்களை உங்களுக்கு நாங்கள் தந்திருந்தோம். அரசியல் யாப்பின் பிரகாரம் தேசிய அமைச்சரவை ஒன்றை அமைப்பதற்கு பாராளுமன்றத்தின் அனுமதியை பெற வேண்டும். அதாவது 30க்கு மேற்பட்ட அமைச்சர்களை நியமிப்பதாக இருந்தால் பாராளுமன்றத்தின் அனுமதியை பெற வேண்டும். இல்லையில் 30க்கு உட்பட்ட அமைச்சர்களாக இருந்தால் உடனடியாக சத்தியப்பிரமாணம் செய்வதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. இப்பொழுது அங்கும் ஒரு சிக்கல் ஏற்பட்டிருக்கின்றது. இந்த அமைச்சரவை கிட்டத்தட்ட 45 முதல் 50 கொண்டதாகத்தான் அமைய போகின்றது என்பதையும் நாங்கள் இப்பொழுது வெளியாகியிருக்கின்ற தகவல்கள் மூலம் பார்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. தேசிய அரசாங்கம் ஒன்றின் முதற்கட்டமாக ஐக்கிய தேசிய கட்சியின் உறுப்பினர்கள் 30 பேருக்கு உட்பட்டதாக அல்லது 30 பேர் கொண்டதான உறுப்பினர்கள் முதற்கட்டமாக பதவி பிரமாணம் செய்வார்கள் என்றும், அடுத்த கட்டமாக பாராளுமன்றத்தின் அனுமதியை பெற்றுக்கொண்டு ஏனையவர்கள் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியிலிருந்து உள்வாங்கப்பட்டு அவர்கள் சத்திய பிரமாணம் 2வது கட்டமாக செய்வார்கள் என்றும் கூட அறிவிக்கப்பட்டது. அதன் பின்னர் இல்லை, 2ஆம் தேதி ஒரே அடியாக எல்லோரும் பதவியேற்பார்கள் என்று அறிவிக்கப்பட்டது. மலிக் சமரவிக்ரவும் அவ்வாறு தான் அறிவித்திருந்தார். ஆனால் இப்பொழுது மலிக் சமரவிக்ரவின் கூற்றுக்கு முற்றிலும் மாற்றமான ஒரு கூற்றை நேற்று துமிந்த திசாநாயக்க வெளியிட்டிருந்தார். செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி தங்களுடைய கட்சியின் 64வது தேசிய மாநாடு இடம்பெறவிருப்பதால் பதவியேற்பு சாத்தியமில்லை. எனவே பிரிதொரு தினத்தில் அடுத்த வார இறுதிக்குள், அடுத்த வெள்ளிக்கிழமைக்குள் இந்த பதவியேற்பு இடம்பெறும் என்று அவர் தெரிவித்திருந்தார். இப்பொழுது விஜயதாச ராஜபக்ச புதிய நீதி அமைச்சர் மீண்டும் ஒரு கருத்தை தெரிவித்திருக்கின்றார். இந்த ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் மாநாட்டுக்கும் தேசிய அமைச்சரவை பங்கேற்பதற்கும் எந்தவிதமான சம்பந்தமும் இல்லை. திட்டமிட்டபடி தேசிய அரசாங்கம் 2ஆம் தேதி பதவி ஏற்கும் என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். அமைச்சர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க வேண்டியவர் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன. ஆனால் அவருடைய தரப்பிலிருந்து, அவருடைய அலுவலகத்திலிருந்து இன்னமும் எந்தவிதமான தகவலும் இது தொடர்பாக வெளியிடப்படவில்லை. எனவே தேசிய அமைச்சரவை 2ஆம் தேதி பதவியேற்குமா அல்லது அதற்கு பிந்திய தினத்தில் பதவியேற்குமா, கட்டம் கட்டமாக பதவியேற்குமா, ஒட்டுமொத்தமாக பதவியேற்குமா என்ற கேள்விகளுக்கு இன்னமும் சரியான விடை காண முடியாத நிலையில் தான் இருக்கின்றது. இதற்கு காரணம் இந்த கட்சிகளுக்கு இடையில் இருக்கின்ற கருத்து வேறுபாடு இன்னமும் நீங்கவில்லை என்பதைத்தான் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஊடகங்களுக்கு அவர்கள் எவ்வளவுதான் இணக்கம் கண்டுவிட்டோம், அது செய்துவிட்டோம், இது செய்துவிட்டோம் என்று அறிக்கை விட்டாலும் கூட உள்ளுக்குள் நான் ஏற்கனவே குறிப்பிட்ட இந்த பொது இணக்கப்பாடும் கருத்தொற்றுமையும் 100க்கு 100% ஏற்படவில்லை. அதில் இன்னமும் சில விரிசல்கள் இருக்கின்றன என்பதைத்தான் நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. கடந்த இந்த தற்காலிக ஆட்சி காலத்திலும் இடைக்காலத்தில் அந்த 100 நாள் திட்டங்களோடு இணைந்த ஆட்சி காலத்திலும் கூட இது போன்ற பிரச்சனை இருந்ததை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. அறிமுகமாகிறது மாம் ஜிஞ்சர் ஷார்ட்டீஸ், 100 ரூபாய் மட்டுமே. கடந்த ஆட்சி காலத்தில் கூட இது போன்ற பிரச்சனை இருந்ததை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அப்பொழுது நிலைமை இதைவிட சற்று மோசமாக இருந்தது. காரணம், ஒரே விடயம் குறித்து நாங்கள் இந்த நிகழ்ச்சியில் பல தடவைகள் சுட்டிக்காட்டி இருக்கின்றோம். ஐக்கிய தேசிய கட்சிக்குள்ளும் அமைச்சரவைக்குள்ளும் இருக்கின்றவர்கள் பல்வேறு கருத்துக்களை முன்வைப்பார்கள். ராஜித சேனாரத்ன ஒன்றை கூறுவார், அடுத்த நாள் ரவி கருணாநாயக்க இன்னொன்றை கூறுவார், அதற்கு பிறகு கபீர் ஹாஷிம் அது பற்றி இன்னொன்றை கூறுவார், இடையில் சுஜீவ சேனசிங்க புகுந்து இன்னொரு கருத்தை கூறுவார். இப்படியே போய்கொண்டிருந்தது. ஆனால் இப்பொழுது இந்த விடயத்தில் இந்த ரவி கருணாநாயக்க, சுஜீவ சேனசிங்க போன்றவர்களின் வாய் அடக்கப்பட்டிருப்பதாகத்தான் நாங்கள்
காணக்கூடியதாக இருக்கின்றது. ராஜித சேனாரத்ன கூட இது தொடர்பாக இன்னும் எந்த விதமான கருத்துக்களை முன்வைக்கவில்லை. இப்பொழுது அந்த பொறுப்பை விஜயதாச ராஜபக்ச ஏற்றிருக்கின்றாரோ என்னவோ தெரியாது. அமைச்சரவை இன்னும் நியமிக்கப்படாததால் மற்றவர்கள் அமைதியாக இருக்கின்றார்கள். இந்த நிலை தொடருவது ஆரோக்கியமானதல்ல. தேசிய ரீதியாக அரசாங்கம் ஒன்று அமையும் பட்சத்தில் அரசாங்கத்தின் கொள்கைகள், அரசாங்கத்தின் விளக்கங்கள் குறித்து மக்களுக்கு ஒரே குரலில் பதில் அளிக்கப்பட வேண்டும், ஒரே குரலில் அவர்களுக்கு தெளிவு வழங்கப்பட வேண்டும். அப்பொழுதுதான் மக்களும் ஊடகவியலாளர்களாகிய நாங்களும் கூட ஒரு தெளிவான விடயத்தை புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்பதை நாங்கள் இங்கே குறிப்பிட்டு காட்டிக்கொள்ள விரும்புகின்றோம். 40க்கும் 50க்கும் இடைப்பட்டதாக அமையப்போகின்ற இந்த அமைச்சரவையில் சுமார் 15 முக்கிய பொறுப்புகள் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கு வழங்கப்படும் என்று சில எதிர்பார்ப்புகள் இப்பொழுது கிளம்பி இருக்கின்றன. பிரதி அமைச்சர் பதவிகள் போக 15 முக்கிய கேபினட் அமைச்சரவை பொறுப்புகள் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கு வழங்கப்படும். அதை யார் யாருக்கு வழங்குவது, என்னென்ன அமைச்சுகளை வழங்குவது என்பது நாம் முன்னர் குறிப்பிட்டபடி இப்பொழுது ஜனாதிபதியின் முடிவுக்கு விடப்பட்டிருக்கின்றன. எனவே அதை சிக்கலின்றி ஜனாதிபதி அதனை தீர்த்து கொள்வார் என்ற நம்பிக்கை ஏற்பட்டிருக்கின்றது. இதனிடையே தான் நாங்கள் முன்னர் குறிப்பிட்டபடி தேசிய அரசாங்கம் அமைப்பதற்கான ஆதரவும் இப்பொழுது பெருக ஆரம்பித்திருக்கின்றது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியில் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற 95 பேரில் கிட்டத்தட்ட 80 பேர் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை சேர்ந்தவர்கள். அதில் 70 பேர் இப்பொழுது ஜனாதிபதிக்கு ஆதரவளிக்க முன்வந்திருக்கின்றார்கள். அதில் முக்கியமாக குறிப்பிட வேண்டிய நபர் தான் சமல் ராஜபக்ச. மஹிந்த ராஜபக்ச குடும்ப நாமல் ராஜபக்ச, சமல் ராஜபக்ச ஆகியோர் பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இதில் தந்தையும் மகனும் மஹிந்த ராஜபக்சவும் நாமல் ராஜபக்சவும் எதிர்க்கட்சியில் இருப்பதற்கு முடிவு செய்திருக்கின்றார்கள். சமல் ராஜபக்ச இப்பொழுது தன்னுடைய முடிவை மாற்றி இருக்கின்றார். அவரும் தேர்தல் காலத்தில் மஹிந்த ராஜபக்சவுக்கு ஆதரவாகத்தான் இருந்தார். ஒருவேளை அடுத்த எதிர்க்கட்சி தலைவராக அவர் வரக்கூடும் என்ற ஒரு கதை கூட அடிபட்டு கொண்டிருக்கின்றது. ஜனாதிபதி என்ன முடிவெடுப்பார் என்பதை பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். இவ்வாறான ஒரு சூழலில் தான் ஜனாதிபதிக்கு ஆதரவளிக்க அவர் முன்வந்திருக்கின்றார். கட்சி தலைவர் என்ற ரீதியில் அவர் எடுக்கின்ற தேசிய நலன் கருதிய முடிவுகளை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும், ஏற்றுக்கொண்டு அவருடைய கரங்களை பலப்படுத்த வேண்டும். இல்லையேல் எங்களுக்குள்ள ஒரே தீர்வு கட்சியை விட்டு வெளியேறுவது மட்டும்தான் என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். எனவே இவ்வாறு தேசிய அரசாங்கத்துக்கான ஆதரவு, தேசிய அரசாங்கம் ஒன்று அமைய வேண்டும் அல்லது 2 பிரதான கட்சிகளும் இணைந்து அந்த கூட்டாட்சி அமைய வேண்டும் என்ற ஆதரவு பெருகி வருகின்ற நிலையில்தான் அதனை எவ்வாறு பகிர்ந்து கொள்வது, யார் யாருக்கு என்ன பொறுப்புகளை வழங்குவது, எப்போது பதவி ஏற்பது என்பது தொடர்பான சர்ச்சைகளும் நீடித்த வண்ணம் இருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இதே நேரம் தினக்குரல் பத்திரிகையினுடைய முதல் பக்கத்தில் இன்னும் ஒரு செய்தியை பார்க்கலாம். ஐக்கிய தேசிய கட்சியும் சுதந்திர கட்சியும் இணைவது மாத்திரம் தேசிய அரசாகி விடாது என்பதாக தமிழ் முற்போக்கு கூட்டணியினுடைய தலைவர் மனோ கணேசன் அவர்களை மேற்கோள் காட்டிய ஒரு செய்தி தரப்பட்டிருக்கிறது. ஐக்கிய தேசிய கட்சியும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியும் கூட்டிணைவது மாத்திரம் தேசிய அரசாங்கமாகிவிட முடியாது. தமிழ் முஸ்லிம் கட்சிகளுக்கு உரிய இடங்கள் வழங்கப்பட்டால் தான் இது தேசிய அல்லது ஐக்கிய தேசிய அரசாங்கமாக முடியும். அதேபோல் எப்பாடுபட்டாவது அமைச்சு பதவிகளை கைப்பற்றிக் கொள்வது என்பது தேசிய அரசாங்கத்தின் முன்னுரிமை பட்டியலில் முதலிடம் பிடிக்க முடியாது. இது தேசிய அரசாங்கமாக அழைக்கப்படலாம். ஆனால் தமிழ் தேசிய கூட்டமைப்பு இணைந்து கொண்டால் தான் இது தேசிய ஐக்கிய அரசாங்கமாக முடியும். இங்கே சிலர் தேசிய அரசாங்கம், தேசிய ஐக்கிய அரசாங்கமாகிய 2 சொற்களையும் பயன்படுத்துகின்றார்கள் என்பதாக இதிலே அவர் கருத்துக்களை தெரிவித்திருக்கின்றார். எனவே ஐக்கிய தேசிய கட்சியும் சுதந்திர கட்சியும் இணைவது மாத்திரம் தேசிய அரசாங்கமாக முடியாது என்பதை அவர் வலுவாக தெரிவித்திருக்கின்றார். ஜனநாயக மக்கள் முன்னணி, தமிழ் முற்போக்கு கூட்டணி ஆகியவற்றின் தலைவர் மனோ கணேசன் தான் இந்த கருத்துக்களை கூறியுள்ளார். தேசிய அரசாங்கம் தொடர்பாக அவர் கருத்து தெரிவிக்கின்ற போதுதான் இந்த கருத்துக்களை கூறியிருக்கின்றார். இங்கே இப்போது சிங்கள மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் கட்சிகள் இருக்கின்றன. வடக்கு கிழக்குக்கு வெளியே வாழும் தமிழ் மக்களை, குறிப்பாக மலையக மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் அணியாக தமிழ் முற்போக்கு கூட்டணி இருக்கின்றது. முஸ்லிம் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் கட்சிகளாக ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ், அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் ஆகியவை உள்ளன. ஆனால் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் நிரந்தரமாக வாழும் தமிழ் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் அணியான தமிழ் தேசிய கூட்டமைப்பை உள்வாங்காமல் இதை தேசிய ஐக்கிய அரசு என்று அழைப்பது கேலி கூத்து என்பதாக அவர் தெரிவித்திருக்கின்ற கருத்தை நாம் இந்த செய்தியில் பார்க்கலாம். இதேபோன்று தினக்குரல் பத்திரிகையினுடைய முதல் பக்கத்தில் மற்றொரு செய்தியை பார்க்கலாம். தேசிய அரசில் இணையும் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் முடிவு சிறந்தது என்பதாக ஒரு செய்தி தரப்பட்டிருக்கிறது. தேசிய நலன் கருதி மலையக இந்திய வம்சாவளி தமிழ் மக்களின் நம்பிக்கை, பாதுகாப்பு, அபிவிருத்தி, முன்னேற்றம் கருதி தீர்க்க தரிசனத்துடன் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் தலைவர் ஆறுமுகன் தொண்டமான் தேசிய அரசாங்கம் அமைப்பதற்கு உறுதுணையாக சேவையாற்ற எடுத்துள்ள தீர்மானத்தை வரவேற்கின்றோம் என்று தொழிலாளர் விடுதலை முன்னணியின் தலைவர் டி ஐயாத்துரை விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளார் என்பதாக அந்த செய்தியை நாம் பார்க்கலாம். ஏனைய சில செய்திகளும் இது தொடர்பான செய்திகள் தினக்குரல் பத்திரிகையிலே வந்திருக்கின்றது. தினக்குரல் பத்திரிகையில் முதல் பக்கத்தில் இடம் பிடித்திருக்கின்ற புகைப்படங்களை நாங்கள் பார்த்தால், இலங்கை தேசிய சேமிப்பு சங்கத்தின் 15வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு கொழும்பு பண்டாரநாயக்க சர்வதேச மாநாட்டு
மண்டபத்தில் நேற்று வெள்ளிக்கிழமை சேமிப்பு 2015 கண்காட்சியை ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன திறந்து வைத்து பார்வையிடுவதை இந்த புகைப்படத்திலே பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. தினக்குரல் பத்திரிகையினுடைய முதல் பக்கத்தில் இந்த புகைப்படம் இடம் பிடித்திருப்பதையும் நாம் பார்க்கலாம். அதேபோன்று தினக்குரல் பத்திரிகையில் மற்றொரு புகைப்படமும் காணப்படுகின்றது. கிளிநொச்சி நகரில் அமைந்துள்ள கந்தசாமி ஆலய தேர் திருவிழா நேற்று இடம்பெற்ற போது எடுக்கப்பட்ட ஒரு புகைப்படத்தையும் தினக்குரல் பத்திரிகை அதனுடைய முதல் பக்கத்திலே தந்திருக்கின்றது. அதேபோன்று வீரகேசரி பத்திரிகையினுடைய பிரதான புகைப்படத்தை நாம் பார்த்தால் மன்னார் திருக்கேதீஸ்வரம் பகுதியில் மனித புதைக்குழி உள்ளதாக சந்தேகத்தின் அடையாளம் காணப்பட்டுள்ள கிணற்றை அடையாளப்படுத்தும் பணிகள் நேற்று மன்னார் நீதவான் அலெக்ஸ் ராஜா முன்னிலையில் முன்னெடுக்கப்பட்ட போது பிடிக்கப்பட்ட ஒரு புகைப்படத்தை வீரகேசரி பத்திரிகை அதனுடைய முதல் பக்கத்திலே தந்திருக்கின்றது. இவ்வாறு நாம் ஏனைய பத்திரிகைகள் என்று பார்க்கின்ற போது தினகரன் பத்திரிகையிலும் கூட சிலாபம் முன்னேஸ்வரம் ஸ்ரீ வடிவாம்பிகா சமேதே ஸ்ரீ முன்னைநாத சுவாமி ஆலயத்தின் வருடாந்த மகோற்சவம் நேற்று வெள்ளிக்கிழமை நடைபெற்றது. ரத உற்சவத்தில் கலந்து கொண்ட பக்தர்களை இந்த படத்தில் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இதேபோன்று ஏனைய பிரதான செய்திகளுக்கு நாம் செல்வதற்கு முன்பதாக களனி ஆற்றில் எண்ணெய் கசிவு, கொழும்பில் பல பகுதியிலும் நீர்வெட்டு என்பதான ஒரு செய்தியை நாங்கள் தினக்குரல் பத்திரிகையில் பார்க்கலாம். கொழும்பிலே இப்பொழுது ஒரு பாரியதொரு பிரச்சினை இதன் மூலமாக தோன்றி இருக்கின்றது. களனி ஆற்றில் எண்ணெய் கசிவு ஏற்பட்டிருப்பதான செய்தியை நாங்கள் நேற்று முதல் பார்த்து வருகின்றோம். இன்று அனைத்து பத்திரிகைகளும் இது தொடர்பான செய்திகளை பார்க்கலாம். டெய்லி நியூஸ் பத்திரிகையும் இந்த செய்தியை தந்திருக்கின்றது. வாட்டர் சப்ளை சஸ்பெண்டட் டியூ டு ஆயில் கண்டமினேஷன் என்பதாக டெய்லி நியூஸ் பத்திரிகையும் இந்த செய்தியை தந்திருக்கிறது. இன்று தமிழ், ஆங்கில, சிங்கள பத்திரிகைகளில் பிரதானப்படுத்தப்பட்ட ஒரு செய்தியாக இது அமைந்திருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. கொழும்பு மாநகர சபை, அதனை சூழவிருக்கின்ற தெஹிவலை கல்கிசை மாநகர சபை, கோட்டை ஸ்ரீ ஜயவர்தனபுர நகர சபை ஆகிய 3 பிரதான நகர பகுதிகள், உபநகர பகுதிகள் இந்த நீர் பிரச்சனையால் இப்பொழுது பாதிக்கப்பட்டிருக்கின்றன. மிக அண்மை காலங்களில் இந்த பிரச்சனை ஏற்பட்டிருக்கின்றது. முன் அறிவித்தல் எதுவுமின்றி இந்த பிரதேசங்களில் இப்பொழுது அடிக்கடி நீர் விநியோகம் தடைப்படுகின்றது. இதனால் மக்கள் பெரும் அசௌகரியங்களுக்கும் பல்வேறு சிரமங்களுக்கும் ஆளாகி இருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அம்பத்தலையில் இருக்கின்ற நீர் சுத்திகரிப்பு நிலையத்திலிருந்து தான் இந்த கொழும்பு மாநகரம், தெஹிவலை கல்கிசை மாநகரம் மற்றும் கோட்டை ராஜகிரிய பிரதான பகுதி, நகர பகுதி என்பனவற்றுக்கான நீர் விநியோகம் மேற்கொள்ளப்படுகின்றது. இந்த அம்பத்தலை நீர் சுத்திகரிப்பு நிலையத்துக்கு கழனி ஆற்றிலிருந்து தான் நீர் பெறப்படுகின்றது. கழனி கங்கையிலிருந்து இந்த அம்பத்தலை நீர் விநியோக நிலையம் நோக்கி வருகின்ற, நீர் சுத்திகரிப்பு நிலையம் நோக்கி வருகின்ற இந்த தண்ணீரில் இப்பொழுது ஒரு வகையான எண்ணெய் கசிவுகள் படிந்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த எண்ணெய் கசிவுகளை சுத்தம் செய்து தண்ணீரை விநியோகிப்பதற்காக நீர் விநியோகத்தை தடை செய்வதை தவிர வேறு வழி இல்லை. அதற்கான முன் அறிவித்தலை வழங்கி கொண்டிருக்கவும் முடியாது என்று நீர் விநியோக அதிகார சபை கூறுகின்றது. இது முற்றிலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கூற்றாகத்தான் இருக்கின்றது. காரணம், இந்த கழனி ஆற்றில் எந்த இடத்தில் இந்த நீர் கசிவு ஏற்படுகின்றது என்பதை அவர்களால் முன்கூட்டியே சொல்ல முடியாது. ஆனால் இந்த கழனி ஆறு அம்பத்தலை நீர் சுத்திகரிப்பு நிலையத்தை வந்து அடைகின்ற பொழுது, அதற்குள் நீரை உள்வாங்குகின்ற பொழுதுதான் அவர்களால் இதை கண்டுபிடிக்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவே அந்த இடத்தில் அந்த நீரை சுத்திகரிப்பதற்கு தண்ணீர் விநியோகத்தை தடைப்படுத்துவதை தவிர வேறு எந்த வழியும் இல்லை என்பதுதான் அவர்களுடைய ஒரு நியாயமான விளக்கமாக இருக்கின்றது. இருந்தாலும் மக்கள் பெரும் அசௌகரியங்களுக்கு ஆளாகி இருக்கின்றார்கள். இந்த கழனி ஆற்றில், கழனி கங்கையில் எவ்வாறு இந்த நீர் கசிவு ஏற்பட்டது என்பது தொடர்பாக ஆராய்ந்து பார்த்த பொழுதுதான் அந்த பியகமை பகுதியில் இருக்கின்ற ஒரு பல்தேசிய மென்பொருள், மன்னிக்க வேண்டும், மென்பானம், சாஃப்ட் ட்ரிங்க்ஸ், பல்தேசிய மென்பானம் உற்பத்தி செய்கின்ற ஒரு நிறுவனத்திலிருந்து வெளியேறுகின்ற இவ்வாறான எண்ணெய் கசிவுகளும் ஏனைய கசிவுகளும் தான் அதற்கு அப்பால் வருகின்ற அம்பத்தலை நோக்கி வருகின்ற பகுதியில் தண்ணீரை மாசுபடுத்தி இருக்கின்றன, எண்ணெய் கசிவுகளை ஏற்படுத்தி இருக்கின்றன என்று தெரிய வருகின்றது. இது உண்மையில் விநியோகிப்பதற்கு பொருத்தமற்ற ஒரு நீராக அது மாறுகின்றது, அருந்துவதற்கு பொருத்தமற்ற ஒரு நீராக மாறுகின்றது. இந்த நீர் விநியோகம் தடை செய்யப்பட்டு நீர் சுத்திகரிக்கப்பட்டு பின்னர் விநியோகிக்கப்பட்டாலும் கூட வீடுகளில் குழாய்களில் வருகின்ற நீரில் ஒரு வகையான துர்நாற்றத்தை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது, ஒரு வகையான எண்ணெய் படிவை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது என்று மக்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். இதனால் மக்கள் அந்த நீரை அருந்துவதற்கும் பாவிப்பதற்கும் அச்சம் கொண்டிருக்கின்றார்கள். இருந்தாலும் அவ்வாறான அச்சம் கொள்ள தேவையில்லை. நாங்கள் முடியுமான அளவு சுத்தப்படுத்தி தான் தரமான முறையில் தான் இந்த நீரை விநியோகித்து கொண்டிருக்கின்றோம் என்று இந்த நீர் விநியோக வடிகால் அமைப்பு கூறுகின்றது. இது 3 பிரதான நகரங்களை பாதிக்கின்ற ஒரு விடயமாக இப்பொழுது மாறி இருக்கின்றது. இந்த குறிப்பிட்ட மென்பான உற்பத்தி நிறுவனத்துக்கு, சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் கம்பெனிக்கு மத்திய சுற்றாடல் அதிகார சபையினால் வழங்கப்பட்டிருந்த அனுமதி பத்திரம்
இடைநிறுத்தப்பட்டிருக்கின்றது, அவர்களுடைய உற்பத்திகள் இடைநிறுத்தப்பட்டிருக்கின்றன. இருந்தாலும் கூட கடந்த 17ஆம் தேதி முதல் தடவையாக இந்த பிரச்சனை ஏற்பட்டது. உடனடியாக தலையிட்ட மத்திய சுற்றாடல் அதிகார சபையினர் இதனை கண்டுபிடித்து அவர்களுக்கு எச்சரிக்கை விடுத்து அவர்களுடைய உற்பத்திகளை நிறுத்தி அதனை சீர் செய்யுமாறு பணிப்புரை வழங்கியிருந்தார்கள். ஆனால் அதையும் மீறி அந்த நிறுவனம் தொடர்ந்து உற்பத்தியில் ஈடுபட்டு இவ்வாறான கசிவை மீண்டும் ஏற்படுத்தி மக்களுக்கு பெரும் அசௌகரியத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது என்பது இப்பொழுது தெரிய வந்திருக்கின்றது. இருந்தாலும் இந்த பல்தேசிய நிறுவனத்துக்கு எதிராக எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன என்பதுதான் இப்பொழுது மக்கள் எழுப்பியிருக்கின்ற கேள்வியாக இருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், கடந்த ஆட்சி காலத்தில் பீகம பகுதியை அண்டிய மிகவும் அண்மையில் இருக்கின்ற ரத்துபஸ்வல பிரதேசத்தில் இடம்பெற்ற சம்பவம், குடிநீருக்காக மக்கள் அங்கு ஒரு சிறிய தொழிற்சாலை இருந்தது. அந்த தொழிற்சாலையின் கசிவு அந்த கிராமத்துக்குள் இருக்கின்ற கிணறுகளில் கலந்து அந்த கிணறு நீர் மாசடைந்து ஓடைகளில் கலந்து அவை மாசடைந்து மக்கள் குடிநீரை பெற்றுக்கொள்ள முடியாமல் வீதிகளில் இறங்கி குடிநீருக்காக போராட்டம் நடத்தி சுமார் 3 பேர் பலியானார்கள் என்ற தகவல்களை நாங்கள் பார்த்திருந்தோம். இன்னமும் அது தொடர்பான சரியான விசாரணைகள், யாரால் இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டன, இராணுவம் நடத்திய தாக்குதலில் அவர்கள் கொல்லப்பட்டார்கள் என்பது தெரிய வந்திருக்கின்றது. இராணுவத்துக்கு உத்தரவு பிறப்பித்தவர்கள் யார் என்பது இன்னமும் கேள்விக்குறியாக இருக்கின்றது. எனவே இது மிக அண்மையில் இடம்பெற்ற ஒரு சம்பவம். ஒரு சிறிய கிராமத்தில் ஆயிரக்கணக்கான மக்கள் போராட்டம் நடத்தியதால் இந்த பிரச்சனை ஏற்பட்டிருக்கின்றது. இப்பொழுது 3 பிரதான நகரங்கள், இலங்கைக்குள் வருகின்ற 3 முக்கிய பிரதான நகரங்கள் குடிநீர் விநியோகத்தால் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. எனவே மீண்டும் ஒரு ரத்துபஸ்வல பிரச்சினை ஏற்படாமல் இருப்பதற்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். மக்களுடைய சுகாதாரத்தையும் மக்களுடைய சௌகரியத்தையும் பாதிக்கின்ற இந்த பல்தேசிய கம்பெனிகளுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும், அவற்றுக்கான உரிய தண்டனைகள் விதிக்கப்பட வேண்டும் என்பதுதான் மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. இன்றும் கூட இந்த பிரச்சினை வரலாம் என்று சில எச்சரிக்கைகளை தேசிய நீர் விநியோக வடிகால் அமைப்பு சபை விடுத்திருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இருந்தாலும் எந்த நேரத்தில் இந்த நீர் அம்பத்தலையை வந்தடையும், எந்த நேரத்தில் அந்த தண்ணீர் விநியோகம் நிறுத்தப்படும் என்பதை அவர்களால் கணிப்பிட்டு சொல்ல முடியாத நிலை இருக்கின்றது. எனவே மக்கள் முன்னெச்சரிக்கையாக தண்ணீரை சேமித்து வைத்து பாவனையில் ஈடுபடுமாறும் கேட்கப்பட்டிருப்பதை நாங்கள் செய்திகள் வாயிலாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இதே நேரத்தில் தினக்குரல் பத்திரிகையில் மேலும் சில செய்திகளை பார்க்கலாம். முதல் பக்கத்திலே 3000 கிலோ தேயிலையில் 35,000 பேருக்கு இன்று தேநீர், கண்டியில் கின்னஸ் சாதனை முயற்சி என்பதாக ஒரு செய்தியை தினக்குரல் பத்திரிகை முதல் பக்கத்திலே தந்திருக்கின்றது. 3000 கிலோ தேயிலையில் 35,000 பேருக்கு தேநீர் வழங்கி கின்னஸ் சாதனை படைக்கும் முயற்சி இன்று நடைபெற உள்ளது. இலங்கை சுற்றுலா சபை, இலங்கை தேயிலை சபை மற்றும் இலங்கை விமான சேவை ஆகியன இணைந்து தோட்ட தொழிலாளர்கள் மூலம் புதிய கின்னஸ் சாதனை பயணத்தை நேற்று ஆரம்பித்துள்ளனர். நுவரெலியா பீட்ரூட் தோட்டத்தில் 500 கொழுந்து பறிக்கும் தொழிலாளர்களை கொண்டு ஒரே நாளில் 2 மணித்தியாலங்களுக்குள் 3000 கிலோ கொழுந்து பறித்து அதில் தேயிலை தூள் தயாரித்து 35,000 பேருக்கு தேநீர் வழங்கி இந்த கின்னஸ் சாதனை புரியப்படுகிறது. கண்டி எஸ்எல்ஏ பெரேராவை பார்க்க இன்று வருபவர்களுக்கு 35,000 கோப்பை தேநீர் வழங்கி இந்த கின்னஸ் சாதனை படைக்கப்பட உள்ளது என்பதான ஒரு செய்தியையும் தினக்குரல் பத்திரிகையினுடைய முதல் பக்கத்திலே நாம் பார்க்கலாம். தினக்குரல் பத்திரிகையின் முதல் பக்கத்தில் மற்றொரு செய்தி, மத்திய கிழக்கு நாடுகளில் துன்புறுத்தல், 56 பணிப்பெண்கள் நாடு திரும்பினர் என்பதான ஒரு செய்தியையும் நாம் பார்க்கலாம். வெளிநாடுகளில் வீட்டு பணிப்பெண்களாக தொழில் புரிய சென்றிருந்த நிலையில் பல்வேறு கஷ்டங்களை எதிர்நோக்கிய 56 பெண்கள் நாடு திரும்பியுள்ளனர். மத்திய கிழக்கு நாடுகளுக்கு சென்றிருந்த 56 பெண்கள் நேற்று காலை 6:10 மணி அளவில் நாடு திரும்பி இருப்பதாக அந்த செய்திகள் தொடர்ந்து செல்கின்றன. மற்றும் ஒரு முக்கியமான ஒரு செய்தியை நாங்கள் முதல் பக்கத்திலே பார்க்கலாம். தாஜுடீன் கொலை சந்தேக நபர்கள் இத்தாலிக்கு தப்பியோட்டம் என்பதான ஒரு செய்தியையும் தினக்குரல் பத்திரிகை அதனுடைய முதல் பக்கத்திலே தந்திருக்கிறது. அது நேரத்தை நாம் சரிபார்த்து கொள்வதற்காக தயாராக இருந்தோம். தொடர்ந்து நாம் அந்த செய்தியை பார்க்கலாம். தாஜுடீன் கொலைக்கு சந்தேக நபர்கள் இத்தாலிக்கு தப்பியோட்டம் என்பதான ஒரு செய்தி தரப்பட்டிருக்கிறது. பிரபல ரகர் விளையாட்டு வீரர் முகமது வசீம் தாஜுடீன் கொலையுடன் தொடர்புடைய சந்தேக நபர்கள் 2 இத்தாலி நாட்டிற்கு தப்பிச் சென்றுள்ளதாக போலீஸ் குற்றப்புலனாய்வு பிரிவினருக்கு தகவல் கிடைத்துள்ளது என்பதாக அந்த செய்திகள் தொடர்ந்து செல்கின்றன. நேரத்தை சரிபார்த்துவிட்டு நாம் தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்து கொள்வோம். இப்போது அவர்கள் சுதந்திரமாக இருக்கட்டும். தலைமுடியை லைஃப் பாய் ஷாம்பு பார்த்துக்கொள்ளும். இன்னும் ஒரு செய்தி தரப்பட்டிருக்கிறது. நாளை கொழும்பில் கூடி முக்கிய முடிவுகள் எடுக்கப்படும், தமிழ் கூட்டமைப்பின் பங்காளிகள் தெரிவிப்பு என்பதாக தினக்குரல் பத்திரிகை மற்றும் ஒரு செய்தியை முதல் பக்கத்திலே தந்திருக்கின்றது. தமிழ் தேசிய கூட்டமைப்பில் அங்கம் வகிக்கின்ற தமிழரசு கட்சி தவிர்ந்த ஏனைய கட்சிகளுக்கிடையில் இன்னும் சில தினங்களில் நடைபெறவிருக்கின்ற விசேட சந்திப்பின் போது முக்கிய பல தீர்மானங்கள் எடுக்கப்பட உள்ளதாக கட்சித் தலைவர்கள் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்படுகின்றது என்பதாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. அதேபோன்று தினக்குரல் பத்திரிகையினுடைய முதல் பக்கத்திலே கட்டமிடப்பட்ட ஒரு செய்தியாக நியூ இந்தியன்
எக்ஸ்பிரஸில் வெளிவந்த ஒரு கட்டுரை தரப்பட்டிருக்கிறது. இன நல்லிணக்கமே சந்திரிகாவின் பிரதான வகிபாகம் என்பதுதான் அந்த கட்டுரையினுடைய தலைப்பாக இருக்கின்றது. முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க தசாப்த காலத்துக்கு பின்னர் இலங்கையின் அரசியல் அரங்கில் மீண்டும் மத்தியஸ்தானத்தை பிடித்திருக்கின்றார். 2005 அவரின் இரண்டாவது பதவிக்காலம் 2006 நவம்பர் வரை நீடிக்கப்படுவதை உயர்நீதிமன்றம் நிராகரித்திருந்தது. ஜனவரி 8 இடம்பெற்ற ஜனாதிபதி தேர்தலில் பொது எதிரணி வேட்பாளராக மைத்ரிபால சிறிசேனவை களமிறக்கியதுடன் மஹிந்த ராஜபக்சவுக்கு எதிரான பாரிய அணியையும் ஒன்றுபடுத்த அவர் உதவியிருந்தார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்குள் ஏற்பட்டிருக்கும் அதிகார போட்டிக்குள் தன்னை சம்பந்தப்படுத்தாமல் வெளியே நிற்கும் திருமதி குமாரதுங்க அதேவேளை ஜனாதிபதி ஸ்ரீசேனாவுக்கும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவுக்கும் இடையில் தொடர்ந்தும் இணைப்பாக இருந்து வருகின்றார். ஆனால் யாவற்றிலும் முக்கியமானதாக இன நல்லிணக்கத்துக்கு பொறுப்பாக அவர் விளங்குகின்றார். இந்த விடயம் ஏனைய தலைவர்களால் நச்சு கிண்ணமாக பார்க்கப்பட்டது என்பதாகவும் தொடர்ந்து அந்த கட்டுரை செல்வதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. தினக்குரல் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக ஒரு செய்தி தரப்பட்டிருக்கிறது. போர்க்குற்ற விசாரணை உள்ளக பொறிமுறைக்கு $3 மில்லியன் செலவிட ஆரம்பித்தது ஐநா என்பதான ஒரு செய்தியையும் தினக்குரல் பத்திரிகை தந்திருக்கின்றது. இலங்கையில் இழைக்கப்பட்டதாக கூறப்படும் மனித உரிமை மீறல்கள் பற்றிய குற்றச்சாட்டுகள் விவகாரத்தை தீர்ப்பதற்கான உள்ளக பொறிமுறை ஒன்றையும் ஸ்தாபிக்கும் நோக்கில் ஐநா $3 மில்லியன் செலவிடுவதற்கு ஆரம்பித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது என்பதான ஒரு செய்தியாக அந்த செய்தியை நாம் பார்க்கலாம். அடுத்து நாம் இன்னும் ஒரு பிரதான செய்திக்கு செல்லலாம். லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினூடாக பல்வேறு விசாரணைகள் நடைபெற்ற போதும் கூட அந்த விசாரணைகளின் முடிவில் யாருமே கைது செய்யப்படவில்லை என்பதான கருத்தை நாங்கள் தொடர்ச்சியாக சில விமர்சகர்களால் முன்வைக்கப்படுவதை பார்க்கின்றோம். நாங்களும் கூட இந்த நிகழ்ச்சி வாயிலாக பல முறை இதனை தெரிவித்து வந்திருக்கின்றோம். நேற்றைய தினம் ரஞ்சன் ராமநாயக்க அவர்கள் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினுடைய தலைவருக்கு ஒரு சவால் ஒன்றை விடுத்திருக்கின்றார். இன்றைய தினமின பத்திரிகையினுடைய முதல் பக்கத்தில் அந்த செய்தியை பார்க்கலாம். அத்தடங்குவட்ட கத் லொக்கென் பெண் வண்ணே என்பதாக ஒரு செய்தி தரப்பட்டிருக்கிறது. அதாவது கைது செய்யப்பட்ட ஒருவரை ஏனும் காட்டுங்கள், ரஞ்சன்கென் அல்லஸ் கொமிசமே சபாபதிட்ட அபியோகியாக் என்பதாக அந்த தலைப்புச் செய்தி தரப்பட்டிருக்கிறது. இந்த செய்தியும் இன்றைய தினமின பத்திரிகையினுடைய முக்கிய செய்தியாக இருக்கிறது. லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு தொடர்பாக தொடர்ந்து பல தினங்களாக நாங்கள் செய்திகளை அவதானித்து வருகின்றோம். கடந்த பல மாதங்களாக இந்த ஆணைக்குழு செயலிழந்திருக்கின்றது என்பதுதான் பிரதான குற்றச்சாட்டாக இருக்கின்றது. இவர்களுக்கு சமர்ப்பிக்கப்பட்ட முறைப்பாடுகள் தொடர்பாக எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. அந்த முறைப்பாடுகள் இப்பொழுது கிடப்பில் போடப்பட்டிருக்கின்றன. லஞ்ச ஊழலை தடுப்பதற்கான எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும் குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டிருக்கின்றது. இவ்வாறான அதிருப்திகள் தொடர்ந்து தெரிவித்து வருகின்ற நிலையில்தான் இந்த ஆணைக்குழு தலைவர் உட்பட ஏனையவர்கள் இந்த ஆணைக்குழு செயற்படாவிட்டாலும் கூட அவர்களுக்குரிய சம்பளங்களையும் அதிகபட்ச சம்பளங்களையும் ஏனைய வரப்பிரசாதங்களையும் அனுபவித்துக் கொண்டு தான் இருக்கிறார்கள். எனவே இந்த ஆணைக்குழு இப்போது தேவையற்றது, இதனை கலைத்து விடுங்கள் என்று ஐக்கிய தேசிய கட்சியின் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற பாராளுமன்ற குழு ஒன்று இப்பொழுது பிரதமரை வலியுறுத்த தொடங்கி இருக்கின்றது. இந்த ஆணைக்குழுவின் தலைவருக்கு எதிராகவே ஜேவிபி ஏற்கனவே ஒரு முறைப்பாடு செய்திருக்கின்றது என்பதையும் உங்களுக்கு நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்ள விரும்புகின்றோம். இந்த ஆணைக்குழு செயற்பட்ட காலத்தில் கூட விரிவான நடவடிக்கைகள், அதாவது ஊழல் பெருச்சாளிகளை எல்லாம் விட்டுவிட்டு ஊழல் சுண்டலிகளை மட்டும்தான் அவர்கள் வேட்டையாடி கொண்டிருந்தார்கள் என்பதையும் நாங்கள் இங்கே நினைவுபடுத்த கொள்ள வேண்டும். அதன் தொடர்பான விரிவான விளக்கங்களை தருவதற்கு இப்பொழுது எங்களுக்கு நேரம் போதாது. பிறிதொரு சந்தர்ப்பத்தில் நாம் அது பற்றி பேசலாம். ஆனால் இந்த ஆணைக்குழு இப்பொழுது தன்னுடைய தலைவர் பதவி உட்பட ஏனைய பதவியில் இருப்பவர்கள், ஆணைக்குழு பதவியில் இருப்பவர்கள் வெறும் வரப்பிரசாதங்களையும் சம்பளத்தையும் எடுத்துக்கொண்டிருக்கின்றார்களே தவிர அவர்கள் எந்தவிதமான நடவடிக்கையிலும் ஈடுபடுகின்றார்கள் இல்லை என்று இப்பொழுது ஐக்கிய தேசிய கட்சியினர் குற்றம் சாட்ட தொடங்கியிருக்கின்றார்கள். ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கத்தின் ஆட்சி காலத்தில் இந்த லஞ்ச ஊழல் விசாரணைகள் துரிதப்படுத்தப்படும், அவற்றுக்கு எதிராக விரிவான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று தேர்தல் காலத்தின் போது பிரதமர் வாக்குறுதி அளித்திருந்தார். ஐநா சாசனத்தை, இது தொடர்பான ஐநா சாசனத்தை அமுல் செய்து அதற்கேற்ற சட்டங்களை கொண்டு வந்து தான் இந்த நடவடிக்கை எடுக்கப் போவதாக தெரிவித்திருந்தார். எனவே அது பற்றிய நடவடிக்கைகளை துரிதப்படுத்துமாறு தான் இப்பொழுது கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது. ரஞ்சன் ராமநாயக்க இந்த விடயத்தில் முக்கிய பங்காற்றி வருகின்றார். அவர் ஏற்கனவே சமர்ப்பித்த முறைப்பாடு கோவைகளை நேற்று அந்த ஆணைக்குழுவுக்கு எடுத்து சென்று இதெல்லாம் என்ன செய்தீர்கள், எங்கே கிடக்கின்றன, இதை தேடி எடுத்து விசாரிங்கள் என்று குறிப்பிட்டிருந்தார். இந்த லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவுக்கு உள்ளும் கூட இப்பொழுது ஒரு அதிகார போராட்டம் நடந்து கொண்டிருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த அரசாங்கம் வந்த கையோடு லஞ்ச ஊழல் ஆணை விசாரணை குழுக்கு தில்ருக்ஷி விக்ரமசிங்கே என்ற ஒரு பெண் சட்டத்தரணியை நியமித்தார்கள் பணிப்பாளர் நாயகமாக. அவருக்கு செயற்பட விடாமல் முன்னே கலைக்கப்பட்ட பாராளுமன்றத்தில் மஹிந்த தரப்பு ஆதரவாளர்கள் மிகவும் பிரச்சனையை கிளப்பி அவருடைய செயற்பாடுகளும் இப்பொழுது முடக்கப்பட்டிருக்கின்றன. இப்பொழுது புதிய அரசாங்கம் பதவிக்கு வந்திருக்கின்ற நிலையில் அவர்தான் இந்த பிரச்சனைகளை தூண்டிவிடுகின்றார். லஞ்ச ஆணைக்குழுவுக்கு எதிரான தகவல்களை அவர்தான் பரப்பிக் கொண்டிருக்கின்றார் என்று ஆணைக்குழுவின் தலைவர் மற்றும் ஆணையாளர்கள் இருவர் கையொப்பமிட்ட ஒரு அறிக்கை நேற்று வெளியாகியிருக்கின்றது. எவ்வாறாயினும் அவர்கள் தாங்கள் எடுத்திருக்கின்ற நடவடிக்கைகள் பற்றி ஒரு பட்டியலையும் தந்திருக்கின்றார்கள்.
ஆனால் அவற்றையெல்லாம் மீறும் வகையில் தான் உங்களால் யாராவது முக்கியமான ஒரு நபர் கைது செய்யப்பட்டிருந்தால் அவர் பற்றிய விவரங்களை எங்களுக்கு தாருங்கள் என்று ரஞ்சன் ராமநாயக்க சவால் விடுத்திருக்கின்றார். இதனிடையே பிந்தி கிடைத்திருக்கின்ற தகவலின் பிரகாரம் இன்று வெளியாகிருக்கின்ற லக்ஷ்மிம பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியின் பிரகாரம் இந்த ஆணைக்குழு இம்மாத முடிவோடு 31ஆம் தேதியோடு கலைக்கப்படவிருக்கின்றது என்ற ஒரு தகவலை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஜனாதிபதி தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த விடயத்தில் கவனம் செலுத்தி இந்த ஆணைக்குழுவை கலைத்துவிட்டு புதிதாக சக்திமிக்க ஒரு ஆணைக்குழுவை நியமிப்பதற்கான நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டிருக்கின்றார் என்று பிந்திய தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த அளவில் சுயாதீன செய்தி பார்வையிலிருந்து இன்றைய தினம் நாங்கள் விடைபெற்றுக் கொள்கின்றோம். மீண்டும் நாளை சுயாதீன செய்தி பார்வையில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.